ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் ட்ரிஃப்ட். நம்ம போன வீடியோவில் வந்து கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணியிருந்தோம். அது வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், இருங்க நான் திருப்பி அதை இது பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒர்க் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆயிடுச்சு. நம்ம அசம்பிள் பண்ண கம்ப்யூட்டரு. இப்போ அடுத்து வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு முக்கியமான விஷயம் ஓஎஸ் வேணும்ல. இதுல வந்து இன்பில்ட்டா ஓஎஸ் வந்து நம்ம எப்படி இன்பில்ட்டா ஓஎஸ் வந்து நம்ம வாங்குறப்ப இருக்காது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி வாங்கி அசம்பிள் பண்றப்ப நம்ம தான் ஓஎஸ் பூட் பண்ணணும். இந்த வீடியோல வந்து ஓஎஸ் எப்படி பூட் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இந்த கம்ப்யூட்டர் வந்து 2GB DDR2 ரேம்ன்றனால விண்டோஸ் 7 தான் இதுக்கு ஓஎஸ் பூட் பண்ண போறேன். உங்களுக்கு விண்டோஸ் 7 பூட் பண்ணணும்னா அதோட லிங்க் வந்து ஒரு கூகுள் டிரைவ் ஓப்பன் ஆகும். அதோட இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை. அது மட்டும் இல்லாம போன வீடியோல வந்து அதோட வயரிங் போட்டோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடல. இந்த வீடியோல நான் அதையும் சேர்த்து போடுறேன். அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த மதர் போர்டு வயரிங் போட்டோ எடுத்து போடுறேன். அடுத்து வந்து ரிவர்ஸ்னு ஒரு டூல் யூஸ் பண்ண போறோம் பூட் பண்றதுக்கு. அந்த டூலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எதுல வந்து பூட் பண்ண போறோம் ஓஎஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பண்றப்ப 500 GB ஹார்ட் டிஸ்க், 128 GB எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டின்றது ஃபாஸ்டா இருக்கும், ஹார்ட் டிஸ்க்ன்றது ஸ்டோரேஜ் முன்ன யூஸ் பண்றதுனால நம்ம எப்பயுமே ஓஎஸ் வந்து எஸ்எஸ்டில தான் பூட் பண்ணணும். நம்மளோட எஸ்எஸ்டி வந்து இந்த இருக்கு உள்ள கேஸ்குள்ள கழட்டி விட்டுட்டு இந்த எஸ்எஸ்டில தான் நம்ம ஓஎஸ் போட போறோம். இந்த எஸ்எஸ்டில ஓஎஸ் பூட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இதுல பாட்டி பூட் ப்ரையாரிட்டி செட் பண்ண போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், எப்படியெல்லாம் இந்த ஓஎஸ் பூட் பண்றது அப்படின்றத. சோ வீடியோ ஸ்கிப்படா பாருங்க. வந்து நம்ம கம்ப்யூட்டர் பேஜ் ஓபன் பண்ணுவோம். வந்து ஓபன் பண்ணியிருக்கோம். நம்ம லேப்டாப் பேஜ் ஓபன் பண்ணிட்டோம். இப்போ லேப்டாப்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஒரு டூல் பாத்தீங்கன்னா அதான் ரிஃபர்ஸ். ரிஃபர்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா, குரோம் போய்க்கோங்க. குரோம்ல ரிஃபர்ஸ் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் என்ன போட்டுக்கோங்க, பட் விண்டோஸ் 10 11க்கு தேவையில்ல. இந்த மாதிரி ரிஃபர்ஸோட அஃபிஷியல் பேஜ் வரும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்க அதையும் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வரும். இதுல வந்து நீங்க ஸ்க்ரால் பண்ணணும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்னு இந்த காமிக்கும். அதோட வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை தான் டவுன்லோட் பண்ண போறேன். என்கிட்ட ஆல்ரெடி இது இருக்கு ரிஃபர்ஸ். ஸோ எனக்கு இப்போ வந்து இது இருக்கிறதுனால நான் இப்போ டவுன்லோட் பண்ண போறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விண்டோஸ் 7 ஹோம் பிரீமியம், அதுதான் நம்ம போட போற ஓஎஸ். அதனால அந்த ஓஎஸ் வந்து எப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. அதை நான் கூகுள் டிரைவ் ஃபைலா உங்களுக்கு வந்து லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன். அதை வந்து நீங்க ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனா ஃபைல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 GB வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபைல் மேனேஜர்ல இதுக்குள்ள போயிட்டு டவுன்லோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிஃபர்ஸ் நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இந்த 7 ஹோம் பிரீமியம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன், அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. இல்ல நான் டவுன்லோட் பண்ணணும் இப்போ, ஏன்னா உங்களுக்கு வந்து குரோம்ல போயிட்டு விண்டோஸ் 7 அப்படின்னு போடுறேன். விண்டோஸ் 7 ISO ஹோம் பிரீமியம் டவுன்லோட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். நீங்க விண்டோஸ் அப்டவுன் இந்த .comல போயிட்டு கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 7 ஹோம் பிரீமியம் 64 பிட். இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி 64 பிட் என்ன பிட் அப்படின்னு செக் பண்றதுதான். 1 GB ஆஃப் ரேம்னா 32 பிட், 2 GB ஆஃப் ரேம்னா 64 பிட், அவ்வளவுதான். இப்போ உங்க நம்ம 2 GB ஆஃப் ரேம் இருக்கு, ஸோ நான் 64 பிட் டவுன்லோட் பண்ணிடுறேன். கெட் த லேட்டஸ்ட் வெர்ஷன், இதை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விண்டோஸ் 7 டவுன்லோட் ஆயிரும். சாரி, இங்க இருக்கு, அது வந்து வேற இருக்கு ஒரு ஆப்ஷன். இந்த இருக்கு பாருங்க 5.68 GB, இதுதான் நம்ம கொடுக்கணும். இதை கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு விண்டோஸ் 7 ஹோம் பிரீமியம் டவுன்லோட் ஆகும். இந்த தெரியுது பாத்தீங்களா? ஸோ இப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணிடுறேன். நான் இதோட லிங்க் கூட உங்களுக்கு அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன், இதை பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூகுள் டிரைவ் ஓப்பன்ன்றது ஒரு அதுக்கு வந்து ரிக்வஸ்ட் தேவைப்படும். அதனால இப்ப நம்மளால கூகுள் டிரைவ் கொடுக்க முடியாது. ரிஃபர்ஸோட இதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க இதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எஸ்எஸ்டி இருக்குல்ல, எஸ்எஸ்டியை வந்து
இதோட கனெக்ட் பண்ணிடணும். எஸ்எஸ் நம்மளுக்கு எஸ்எஸ்டியை கனெக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு டூல் தேவைப்படும். அந்த டூலை மட்டும் நீங்க பை பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பார்த்து இது பண்ணிக்கோங்க. அது என்னன்னா கோகனட் கேஸ் ஃபார் 128 ஜிபி எஸ்எஸ்டி. கோகனட்னு ஒரு கேஸ் இருக்கும். இந்த கேஸ் சாட்டா இந்த கேஸ் நீங்க வாங்கிக்கோங்க. மினிமம் அரௌண்ட் ஒரு 600-500 வரும். இந்த கேஸ் வந்து எஸ்எஸ்டி ஹெச்டிடி 2.5 இன்ச்சுக்கு வரும். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இல்ல நீங்க கம்ப்யூட்டர்ல கூட வாங்கிக்கோங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இதை வச்சுதான் நம்ம இதுக்குள்ள வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இது கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம எஸ்எஸ்டியோட சாட்டா மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்டி டு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ற மாதிரி வரும். ஏன்னா டைரக்டா கம்ப்யூட்டர்ல சாட்டா போறதுக்கான இது இருக்காது லேப்டாப்ல. ஸோ அதனால நம்ம இப்படி பண்றோம். இதோட லிங்க் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த 7 ஹோம் பிரீமியம் எடுத்துக்க போறோம். நம்மளோட டவுன்லோட் பேஜ்ல இருக்கு. இந்த இருக்கு பாத்தீங்களா, விண்டோஸ் 7 ஹோம் பிரீமியம். இந்த ஃபைலை வந்து நம்ம ரிஃபர்ஸ்ல போட்டு ரிஃபர்ஸ்க்குள்ள போவோம். அதுக்குள்ள முன்னாடி எஸ்எஸ்டியை கனெக்ட் பண்ணிடுவோம். எஸ்எஸ்டியை வந்து எடுத்துட்டு தான் வரணும். ஸோ இப்போ நம்ம எஸ்எஸ்டியை லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிடுவோம். அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா அதுல வந்து இந்த கொடுத்துருப்பாங்க சாட்டா அந்த ஒரு போர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த போர்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க எஸ்எஸ்டில. எப்பயும் நம்ம இது கனெக்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். கனெக்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டரோட அது கொடுத்துருக்க கேபிள் வச்சு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிருங்க. கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு டர்ன் ஆயிடுச்சு. இப்போ எஸ்எஸ்டி கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. பாருங்களேன், இந்த ஸ்பேஸ்க்குள்ள போனோம்னா வந்துருச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஒரு வாட்டி ஃபார்மேட் அடிச்சிருவோம். தேவையில்ல, பட் ஏன்னா ரிஃபர்ஸே வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு தான் ஓஎஸ் பூட் பண்ணும். இருந்தாலும் நம்ம ஒரு ஃபார்மேட் பண்ணிடுவோம். இப்போ 119 ஜிபி நமக்கு ஃப்ரீயா இருக்கு. இதுல தான் நம்ம ரிஃபர்ஸ் வச்சு பூட் பண்ண போறோம். ரிஃபர்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ரிஃபர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ரிஃபர்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது மேக் ஷூர் த டிவைஸ் ஷுட் பி கனெக்டட். அதாவது டிவைஸ் வந்து எப்பயுமே கனெக்ட்ல தான் இருக்கணும். ரிஃபர்ஸ் ஓஎஸ் பூட் பண்றப்ப இது பண்ணீங்கன்னா கரெக்ட் ஆயிரும். எடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு காமிக்குது 128 ஜிபி இந்த எஸ்எஸ்டி. இப்போ வந்து டிஸ்க் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த பூட் செலக்ஷன்ல நீங்க டிஸ்க் இமேஜ் இதே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஷனுக்கு போயிருங்க. செலக்ட்ல போயிட்டு நான் எங்க வச்சிருந்தேன் அந்த விண்டோஸ் ஆன் ஹோம் பிரீமியம்னா டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல வச்சிருந்தேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து பார்ட்டிஷன் ஸ்கீம் வந்து மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் நம்மளோட கம்ப்யூட்டருக்கு உங்களோடதுக்கு எதுன்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ்க்கு எம்பிஆர் வரும். லேட்டஸ்டானா உங்களுக்கு பூட் வரும், பயோஸ் வரும். ஸோ நான் எம்பிஆர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இமேஜை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு இமேஜ் ஸ்கேனிங் நடக்குது. இது ஸ்கேன் ஆகும். இமேஜ் ஸ்கேன் ஆகி வெரிஃபை பண்ணிட்டு தான் ரைட் போடணும் அதை. ஸோ இது ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். கேன்சல் கொடுத்துட்றேன், திருப்பி கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு டூலும் இருக்கு ரிஃபர்ஸ் மாதிரி, அதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திருப்பி நான் கூகுள் குரோம் போய்க்கிறேன். போயிட்டு Win32 டிஸ்க் இமேஜர்னு ஒன்று இருக்கு. Win32 டிஸ்க் இமேஜர் இதை டவுன்லோட் பண்ணிடுவோம். இது உங்களுக்கு ரிஃபர்ஸ் மாதிரி தான், பட் ரிஃபர்ஸ் தான் நான் வந்து சூஸ் பண்றேன்.
பெஸ்டா வேணா சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். Win32 டிஸ்க் இமேஜர் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த சைட்ஸ்ல கிடைக்கும். இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு லிங்க் போட்டுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஓகேவா? லிங்காவே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் கொடுத்துருவோம். இப்போ எல்லா பார்ட்டிஷனையும் டெலீட் பண்ணிடும். அதுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆகும். பார்ட்டிஷன்லாம் டெலீட் பண்ணிட்டு நமக்கு பூட் பண்ணிட்டு இருக்கும். ஃபார்மேட் ஆகுது வால்யூம். கொஞ்ச நேரம் ஆகும் இதுக்கு. நம்ம அது வரைக்கும் Win32 டிஸ்க் இமேஜர் பத்தி பார்ப்போம். இந்த Win32 டிஸ்க் இமேஜர் வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணது இதுதான். Win32 டிஸ்க் இமேஜர். ஆனா இது வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு ரைட்டிங் குவாலிட்டி சரி இருக்காது. சிலதை ரைட் பண்ண சிலதை ரைட் பண்ண அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வந்துருக்கு எனக்கு. SD கார்டுக்கு வந்து நான் ரைட் பண்றப்ப உங்க சப்போர்ட் இமேஜர் வந்து நான் கொடுத்துறேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 12 MB தான். ஃபர்ஸ்ட் மாதிரி அதனால சீக்கிரம் டவுன்லோட் ஆயிரும். நம்மளுக்கு SSD-ல பூட் ஆயிட்டு இருக்கு. அந்த நம்ம அதுல ரைட் பண்ணுவோம் இமேஜ். அவ்வளவுதான் பூட்டிங். இப்போதான் நம்மளுக்கு வந்து 14% வந்திருக்கு. ஸோ நான் அதை வந்து பூட் ஆகிற மட்டும் கட் பண்ணி பூட் ஆகிறது வந்து நான் கட் பண்ணிட்டேன். அது பூட் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் முன்னாடி எப்படி நான் அந்த SSD வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு அது வாங்கினப்ப இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க சால்டரிங் வச்சு யூஎஸ்பியோட. இது வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த கேஸ்குள்ள வேணா நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம தேவையில்லைன்றனால சும்மா ஜஸ்ட் இப்படி மாட்டிருங்க. எப்பயும் சாட்டா மாட்டுற மாதிரி தான் இதுவும். இப்படி சாட்டா யூஎஸ்பி மாட்டுற மாதிரி, சாட்டா கேபிள் மாட்டுற மாதிரி தான். இப்படி மாட்டிட்டு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ற மாதிரி. இப்போ வந்து நம்ம இதை பிசியோட கனெக்ட் பண்ணிடுவோம். பிசியோட கனெக்ட் பண்ணிட்டோம். சுவிட்ச் ஆன் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் ஆல் டெலீட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டெலீட் கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு அந்த பயோ செட்டிங்ஸ்ல அட்வான்ஸ் பயோஸ் போயிருங்க. பூட் சீக்வன்ஸ்ல சாட்டா ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அதுக்குள்ள SSD செலக்ட் பண்ணி விட்டு ஃபங்க்ஷன் 10 நமக்கு சேவ் பண்ணி என்டர் பண்ணிருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா இது பூட் ஆயிரும். SSD தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு விண்டோஸ் வந்து பூட் ஆயிட்டு இருக்கு. விண்டோஸ் லோடிங் ஃபைல்ஸ் வந்துருச்சுனாலே நமக்கு வந்து ஃபைல்ஸ் லோட் பண்ணுது. விண்டோஸ் 7 இப்போதைக்கு நம்ம அதை வச்சிருவோம். நம்மளுக்கு விண்டோஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு பூட் ஆயிருக்கும் கொஞ்ச நேரத்துல.
இந்த மாதிரி லோட் ஆகுது விண்டோஸ் இப்பதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து விண்டோஸ் இப்போ பூட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த நேம் என்டர் பண்ணுறது அவ்வளோதான் கேட்கும். நம்மளுக்கு லோட் ஆகும். பட் கொஞ்ச நேரம் பொறுங்க. இப்போ லோட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் எதுவும் பண்ணிடாதீங்க. பிசி இப்படியே ஆன்லேயே இருக்கட்டும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மற்றும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.